சென்னை திருவொற்றியூரில் கடந்த மாதம் 28ஆம் தேதி லோகேஷ் என்ற சரித்திர பதிவேடு ரவுடியை அவரது தந்தையின் கண் எதிரே 3 பேர் கும்பல் சரமாரியாக வெட்டிக் கொன்ற சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. விவரங்களுடன் செய்தியாளர் கதிரவன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் கதிரவன், விவரங்கள். சிறையில் ஏற்பட்ட முன்னுரிதம் காரணமாக சரித்திர பதிவேடு ரவுடியை தந்தை கண்முன்னே 3 பேர் கொண்ட கும்பல் வெட்டி கொலை செய்யக்கூடிய பதற வைக்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி இருக்கிறது. திருவொற்றியூர் ஏகவல்லி அம்மன் கோயில் இருந்த லோகேஷ் என்ற சரித்திர பதிவேடு குற்றவாளியை தான் 3 பேரை கொண்ட கும்பல் ஒரு டீ கடையில் வைத்து கடந்த 25ஆம் தேதி வெட்டி படுகொலை செய்தார்கள். இது தொடர்பான சிசிடிவி காட்சி தான் தற்போது வெளியே இருக்கிறது. முகம் சிதைந்த நிலையில லோகேஷ் சம்பவ இடத்திலே பலியானால், குறிப்பா 25ஆம் தேதி இரவு டீ கடை வேலை பார்த்து வந்த தந்தை ஜோதிலிங்கத்தை பார்க்க லோகேஷ் சென்ற போது பின்தொடர்ந்து வந்த இந்த கும்பல் இந்த சம்பவத்தை அரங்கேற்றி வைத்து தப்பி ஓடியது. ஸ்டான்லி மருத்துவமனைக்கு கொண்டு சென்ற போது அது உயிரிழந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டது. இந்த வழக்குல காட்சிமேட்டை சேர்ந்த கமல்ராஜ், இன்னும் சுனாமி தீபக், பொறுமைப்பதை சேர்ந்த ஆனந்த் ஆகிய 3 நபர்கள் கைது செய்யப்பட்டார்கள். 2019ஆம் ஆண்டு லோகேஷ் கமல்பாய் நண்பனை தாக்கியதாகவும், இதை தட்டி கேட்ட கமல்பாய் லோகேஷ் மற்றும் இந்த கத்தி எடுத்து வயிற்றில் குத்தியிருக்கிறார்கள். இது தொடர்பான விசாரணை தொடர்ந்து இது தொடர்பாக முன்னுரிமை ஏற்பட்டதாகவும், சிறையில் இருக்கும் போது லோகேஷ் கமலை பார்த்து உனக்கு எப்போதும் நான் தான் ஆப்பனட் என்று கூறியதாகவும், இதனால் சிறையில் இருக்கும் போது கைதிகள் முன்பாக அவமானம் ஏற்பட்டதாகவும், அதனை பழித்திருக்கும் வகையில இந்த கொலை சம்பவம் நடைபெற்றதாகவும் தெரிய வந்திருக்கிறது. கடந்த 25ஆம் தேதி நடைபெற்ற இந்த சம்பவம் தொடர்பான சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. கதிரவன், விவரங்களுக்கு நன்றி. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.